ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம இதை பற்றி பார்க்க போறோம்னா பைத்தான்ல டேட்டா மேனிபுலேஷன் பற்றி தான் பார்க்க போறோம். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண 3 வீடியோவில் நம்பை மற்றும் பாண்டாஸ் மேட்ப்ளாட்லிப் இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த எக்ஸாம்பிளோட ஸோ அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ண ஃபுல் வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதனால நான் 3 லைப்ரரியுமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பாண்டாஸ் as pd, numpy as np and matplotlib as plt. ஓகே, ஸோ யூசிங் பாண்டாஸ் சீரீஸில் வந்து நான் ஒரு அரே பாஸ் பண்ணுறேன் 11, 22, 33, 44. ஸோ என்டிம்னா டைமென்ஷன் செக் பண்ணுறது நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சஸ்ங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும். ஸ்டார்ட் இஸ் 0, ஸ்டாப் இஸ் 4 அண்ட் ஸ்டெப் இஸ் 1. இதுதான் ஆக்சஸ். அண்ட் தென் வேல்யூஸ் என்ன வேல்யூஸ்னா அரே ஆஃப் 11 எனக்கு நான் பாஸ் பண்ண வேல்யூஸ் இங்கே காமிக்கும். ஸோ நான் அடுத்தது ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிறேன். ஆட் அண்ட் ஈவன் தான் என்னோட டிக்ஷனரினாலே கீஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ ஆட் அண்ட் ஈவன் வில் பி த கீ வேல்யூஸ் அண்ட் np.a range 1,100, step is 2. So which means it will print only the odd values, correct? So again even la vandu np.a range 0,2 and step is 2 ன்றப்ப it will print only the even values. So நான் இந்த டேட்டா ஃப்ரேம் குள்ள கொண்டு வந்துட்டேன். இப்போ ரன் பண்ணா என்னோட odd and even values வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமா ஃபார்ம் ஆகி கிரியேட் ஆகிடுச்சு. So this consists of 50 rows and 2 columns. Column name is odd and even, right? ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டேட்டா ஃப்ரேமா இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸ் மட்டும் வேணும், இல்ல ஸ்பெசிஃபைட் வேல்யூஸ் மட்டும் வேணும், ரோஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப இதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் தான் df.head ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா it will print only the first 5 rows. It won't go further, it will print only the first 5 rows. I'm getting 0th index to 4th index values. இதுல வந்து odd and even தான் column names. Else you can specify, நீங்க இதுல bracketல மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ரோ தான் வேணுமா, செகண்ட் ரோ, தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி வேணும்னாலும் நான் இங்க 2 கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் பிரிண்டிங் only the first 2 rows. இதே மாதிரி இந்த ஃபைல்ல இருந்து டேட்டா ஃப்ரேம்ல இருந்து கடைசியில இருக்க ரோஸ் நான் எடுக்கணும் என்ன பண்ணா நீங்க இதுக்கு tail அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். df.tail கொடுத்தனா லாஸ்ட் 2 ரோ மட்டும் பிரிண்ட் ஆகி அவுட்புட்டா வந்துடும். ஸோ நார்மலாவே df.tail கொடுத்தனா லாஸ்ட் 5 ரோஸ் வந்து பை டிஃபால்ட்டா பிரிண்ட் ஆகி அவுட்புட்டா வந்துடும். ஓகேவா? ஸோ df.sum எதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா இப்போ இந்த 2 ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோ கம்ப்ளீட்டா ஆட் பண்ணி காலம், இந்த 2 காலம்ஸ் இருக்கு இல்லையா, ஆட்ங்கிற காலம்ல எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி அவுட்புட்டா கொடுத்துரும். ஈவன் அப்படிங்கிற எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி அவுட்புட்டா கொடுத்துரும். அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் நான் ரோ வைஸா ஆட் பண்ணும். இப்போ காலம் எல்லாமே ஆட் பண்ணி அவுட்புட்டா வந்துச்சு. இப்போ இந்த 2 ரோ ஆடு ஈவன் ஆட் பண்ணி அவுட்புட்டா வரணும் அப்படின்னா நீங்க access values கொடுக்கணும். df.sum access equal to 1 கொடுத்தீங்கன்னா it will add the values. So if you go back here, like 1 plus 0 is 1, 3 plus 2 is 5, 5 plus 4 is 9, 7 plus 6 13. So நீங்க அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் 1 5 9 13. இந்த மாதிரி எல்லா ரோஸையும் ஆட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டா கொடுத்துரும். டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஓகேவா? எங்கிட்ட file.csv ஒரு ஃபைல் இருக்கு. இதுதான் அது. அதுல வந்து நம்பர், நேம், ஏஜ், கண்ட்ரி, ஜாப் அப்படிங்கிற 5 காலம் இருக்கு. 5 காலம்ல நான் ஒரு 6 to 7 ரோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் அந்த ஃபைல்ல நான் இங்க ரீட் பண்றேன். யூசிங் pandas file read csv. So df.sum னு கொடுத்தனா it will sum all the column values. Number will be 28, total number, name string எடுத்துக்கிச்சு. So and age will be 268. So இது மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டா கொடுத்துரும். It will sum all the values. நான் ஒரு பர்டிகுலர் இப்போ ஏஜ் மட்டும் எனக்கு சம் பண்ணி அவுட்புட்டா வரணும்னா df of data frame of age of sum னு கொடுத்து age.sum னு கொடுத்தா it will print only the age. And then std அப்படிங்கிறது standard deviation. What is the standard deviation for the age? And mean value for age and minimum value, maximum value, this all நீங்க இதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க என்னெல்லாம் அவைலபிள் ஃபங்க்ஷன் இருக்குன்னு செக் பண்ணணும்னா அதுக்கு நீங்க டைரக்டரி சொல்லி கொடுத்துக்கலாம். டைரக்டரி df off னு சொல்லி கொடுத்தா it will give all the available functions within data frame. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ITER ஐட்டம்ஸ், இட்ரேட்டிங் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே இருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ITER, இட்ஸ் ITEMS. ஓகே, ஸோ இட்ரேட்டிங் ஓவர் அ டேட்டா ஃப்ரேம். இப்போ எங்கிட்ட ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கு. நான் இப்போ முன்னாடி காமிச்ச எக்ஸாம்பிள் நான் என்ன புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐம் கிரியேட்டிங் அ டேட்டா ஃப்ரேம். ஐம் யூசிங் numpy யூஸ் பண்ணி ரேண்டமான ஒரு அரே ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஐ மீன் ஒரு டேபிள் ஃபார்மேட் நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ விச் கன்சிஸ்ட் ஆஃப் 5 rows and 4 columns. இங்கே பாருங்க, 1 2 3 4 5 rows will be there, 4 columns. காலம் நேம் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ABCD அப்படிங்கிறதா என்னோட காலம் நேம்ஸ். இப்போ நான் அதை ரன் பண்ணனா எனக்கு வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகி வந்துருச்சு. இதில் உள்ள ஒவ்வொரு ஐட்டமும் நான் இண்டிவிஜுவலாக ப்ராசஸ் பண்ணணும். ஐ மீன் ஒவ்வொரு காலம் இப்படி தான் நம்ம வேல்யூஸ் எடுத்துப்போம். நான் இதை மட்டும் நான் இண்டிவிஜுவலாக ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் காலம் நேம் அண்ட் காலம் வேல்யூ, இதுதான் காலம் நேம். இதில் உள்ளது எல்லாமே காலம் வேல்யூஸ் இன் df.itr items. df தான் நான் ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூஸ் இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. .itr items, iterating the items கொடுத்துட்டு print column name, column value சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏங்கிறது வந்து காலம் நேம், அதில் உள்ள வேல்யூஸ், பிங்கிறது ஒரு இன்னொரு காலம் நேம், அதில் உள்ள வேல்யூஸ். அது மாதிரி CD எல்லா காலம் தனியாக பிரிண்ட் ஆகிடும், அதில் உள்ள வேல்யூஸும் தனியாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ காலம் எப்படி இட்ரேட் பண்ணுறது பார்த்தாச்சு இண்டிவிஜுவலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி. பட் அதே மாதிரி ரோஸ் எப்படி இட்ரேட் பண்ணுறதுனா சேம் கான்செப்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அங்கே வந்து ரோ இண்டெக்ஸ் கமா வேல்யூ, முன்னாடி காலம் நேம் கமா காலம் வேல்யூன்னு கொடுத்தோம். இங்கே ரோ இண்டெக்ஸ் கமா வேல்யூ இன் df.iter rows.
டிஎஃப் அப்படிங்கிற பிளேஸில் தான் நம்ம டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. அதில் ஐடிஆர் ரோஸ், பிரிண்ட் ரோ இண்டெக்ஸ் அண்ட் ரோ வேல்யூஸ்னு சொல்லி கொடுத்தா, வேல்யூஸ்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ரோ வைஸாக இருக்க டேட்டா பிரிண்ட் ஆகி வந்துடும். லைக் இண்டெக்ஸ் இஸ் 0, வாட் ஆர் த வேல்யூஸ் அவைலபிள் இன் 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ, 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் ரோ, அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு ரோக்கான இண்டிவிஜுவல் வேல்யூமே பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஐடிஆர் டப்பிள். அப்படின்னா எனக்கு இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் மட்டும் வேணும், எனக்கு இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் 2 காலமோட வேல்யூஸ் மட்டும் வேணும், இல்லை லாஸ்ட் 2 காலம் இல்லை தேர்ட் காலம் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஐடிஆர் டப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, பிரிண்ட் ரோ டாட் ஏ அண்ட் ரோ டாட் பி. ரோவில் ஏங்கிற காலமோட வேல்யூ கமா பிங்கிற காலமோட வேல்யூ வேணும்னா இதுதான் ஏவோட காலம்ல உள்ள வேல்யூ இன் 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் பிங்கிற காலம்ல உள்ள வேல்யூ. அந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸை செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடிஆர் டப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து குரூப் பை ஆப்ரேஷன்ஸ். ஸோ குரூப் பை அப்படிங்கிறது ஒரு குரூப்பாக நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அதை எப்படி இட்ரேட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பேண்டாஸ் இம்போர்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் மறுபடியும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஐம் கிரியேட்டிங் அ லைப்ரரி. ஸோ லைப்ரரியில் 3 கீஸ் இருக்குது, டீம், ரேங்க், இயர். இதுக்குள்ளே மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது, சரியா? இதெல்லாம் கீஸ், இதெல்லாம் வேல்யூஸ். ஸோ இதை நான் டேட்டா ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்து என்னோட டேட்டா ஃப்ரேம் ரன் பண்ணால் இதுதான் என்னோட டேட்டா ஃப்ரேம். ரேங்க், கீ அண்ட் டீம், ரேங்க் அண்ட் இயர், இதுதான் அதுக்குள்ள உள்ள ரோஸ். 6 ரோஸ் இருக்கும் மொத்தம், சரியா? ஸோ இப்போ வந்து டீம்ங்கிறது வந்து ஒரு ரோ காலம், கரெக்டாக? டீம்னு ஒரு காலம் இருக்குது. நான் இதை மட்டும் ஒரு குரூப்பாக நான் எடுக்கணும். ஸோ டீம் மட்டும் குரூப் பை நேம், நான் டீம் மட்டும் எடுத்து அதில் உள்ள வேல்யூஸை குரூப் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா df டாட் குரூப் பை ஆஃப் டீம் டாட் குரூப்ஸ்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணா பாருங்க. கனடா 5th இண்டெக்ஸில் இருக்குது, USA 4th இண்டெக்ஸில் இருக்குது, ஆஸ்திரேலியா 2nd இண்டெக்ஸ், பாகிஸ்தான் 3rd இண்டெக்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்கு. ஸோ இப்போ அதை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் வந்து ஒரே பாக்ஸில் வருது பாருங்க, வெஸ்ட் இண்டீஸ் 0,1, புரியுதா? ஸோ இதுதான் குரூப் பை. இது மாதிரி 10 டியூப்ளிகேட் வேல்யூஸ்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். பட் ஒரு 10 டைம் ஒரே நேம் ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் குரூப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் குரூப் பையோட பர்பஸ். ஸோ இட்ரேட்டிங் ஓவர் குரூப், நான் இதில் இருக்க வேல்யூஸை நான் ஒன்று எடுக்கணும், சரியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இப்போ கனடாங்கிறது ஒரு தனி குரூப், அதுக்கான வேல்யூஸ் தனித்தனியாக இருக்கும், அதோட இயர், ஏஜ் எல்லாமே, பாயிண்ட், ரேங்க்லாம் தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்ங்கிற தனி குரூப். நான் இப்போ ஒவ்வொரு குரூப்பும் தனித்தனியாக ரீட் பண்ணணும்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆகணும், சரியா? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி குரூப் நேம் GRP நேம் கமா GRP வேல்யூ இன் df டாட் குரூப் பை, df தான் என்னோட டேட்டா ஃப்ரேமோட நேம், டாட் குரூப் பை டீம். ஸோ நான் டீம் வச்சு குரூப் பை இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் குரூப் நேம் அண்ட் வேல்யூ. ஸோ இந்த குரூப்போட நேமும் அதில் உள்ள வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். இப்போ ரன் பண்ணனா இங்கே பாருங்க, கனடாங்கிறது செப்பரேட் குரூப், அதில் என்ன வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி USA தனியாக. இப்போ வெஸ்ட் இண்டீஸில் பாருங்க 2 வேல்யூஸும் ஒரே குரூப்பில் வந்துருக்கு, சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் இட்ரேட்டிங் ஓவர் குரூப், ஹவு டு இட்ரேட் ஓவர் குரூப்னா இதுதான் லாஜிக். இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் இட்ரேட் பண்ண முடியும், சரியா? அடுத்தது எனக்கு நான் இப்போ எல்லா குரூப்பையும் மொத்தமாக இட்ரேட் பண்ணியிருக்கேன். மொத்தமானா என்கிட்ட ஒரு 20 குரூப் இருக்குது, நான் 1 by 1 அதை ரீட் பண்ணா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் எனக்கு 20 குரூப்ல எனக்கு ஒரு குரூப் தான் வேணும் அப்படிங்கிறப்ப குரூப் டி ஈக்குவல் டு df டாட் குரூப் பை டி. ஸோ நீங்கள் குரூப் பை நீங்கள் மேலே யூஸ் பண்ண சேம் ஃபங்க்ஷன் தான். இதில் குரூப் டாட் கெட் குரூப், என்கிட்ட இத்தனை குரூப் இருக்குது, அதில் எனக்கு ஒரு குரூப் தான் வேணும், அதோட நேம் வந்து கனடா. இப்போ இதை ரன் பண்ணால் கனடா மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் குரூப் பை ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கன்கார்டினேஷன். ஸோ நான் 2 டிக்ஷனரி எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் மேலே இருந்து கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்கேன். டீம், இயர் அண்ட் பாயிண்ட் இதை கீஸ் மாற்றிருக்கேன். டேட்டா ஃப்ரேம்குள்ளே அதை கொண்டு வந்தாச்சு, சரியா? ஸோ டேட்டா ஃப்ரேம் மேலே இருக்குது, இங்கே பாருங்கள் டேட்டா ஃப்ரேம் 2 வந்து கீழே இருக்குது. ஸோ நான் இதை இப்போ கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போட ஃபங்க்ஷன் வந்து CONCAT, கன்கேட். ஓகே, கான்கேட் pd.concat df1, df2. ஷார்ட் நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்க 4ங்கிற வேல்யூஸோட ஃபர்ஸ்ட் df1 இருக்கு, டேட்டா ஃப்ரேம் 1, சரியா? ஸோ அடுத்த டேட்டா ஃப்ரேம் 2 வந்து அது கீழே ஆட் ஆயிருக்கு. ரெண்டுமே மிங்கிள் ஆகி புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் கன்கேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இது மெத்தட் 1. ஆக்சுவலாக மெத்தட் 2 வேற என்ன மெத்தட் பண்ணலாம்னா அப்பெண்ட் வந்து அடிஷ்னலாக இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாத, அடிஷனாக தான் ஆட் பண்ணி புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேம் 4 ரோவில் வரும். பட் இங்கே பாருங்கள் சேம் வேல்யூஸ் அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நியூ df அப்படிங்கிற வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். df1 டாட் அப்பெண்ட் ஆஃப் df2 சொல்லி ரன் பண்ணால் என்னோட புது டேட்டா ஃப்ரேம் நான் இதே சேம் அவுட்புட் தான் இங்கே வந்துருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் LOC ILOC யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் LOC 0 சொல்லி கொடுத்தா எந்த வேல்யூஸ் வரும்னு நினைக்கிறீங்க? பாருங்க இங்கே 0 இருக்குது, இதுதான் என்னோட இண்டெக்ஸ் லேபிள், கரெக்டாக? அகைன் இங்கே 0 இருக்குது. ஸோ இது 2 வேல்யூமே எனக்கு பிரிண்ட் ஆகும். LOCங்கிற இடத்துல இது இண்டெக்ஸ் லேபிள், இதுக்கு தனியாக இண்டெக்ஸ் இருக்குங்க முன்னாடி 0 to
4 4 8 9 இண்டெக்ஸ் சொல்லி வரும். 0 to 9 வேல்யூ 1 1 1 1. ஸோ 0 to 9 இண்டெக்ஸ்ல இருந்து 0th இண்டெக்ஸ் எதுனா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் இங்கே பாருங்க. ILOCன்னு கொடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ முன்னாடி இந்த கான்செப்ட்ல ஒரு ரோக்கு கீழே இன்னொரு ரோவை எப்படி ஆட் பண்றதுன்னு காமிச்சிருந்தேன். பட் இப்போ இதில் எதை பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு காலம் இருக்குன்னா அந்த காலத்தோட ரைட் சைடில் இன்னொரு காலம் எப்படி ஆட் பண்றது, இல்லை இன்னொரு டேட்டா ஃப்ரேமை ரைட் சைடில் காலம் பேசிஸ்ல எப்படி ஆட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சேம் கான்செப்ட் தான். pd.concat df1, df2 access equal to 1 சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க டீம் இயர் பாயிண்ட்ஸ். ஸோ இது ஒரு df1 இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க df1 இங்க இருக்கு, df2 வந்து காலம் பக்கத்தில் ஆட் ஆகி சேம் இண்டெக்ஸ் 4 இண்டெக்ஸ் காமிக்குது 0 1 2 3 4 அந்த பேசிஸ்ல ஆட் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது access 1 சொல்லி கொடுத்தீங்கன்னா it will get added to the right side of the data frame what you have. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மெர்ஜிங் அண்ட் ஜாயினிங். ஸோ நான் 2 டிக்ஷனரி எடுத்துக்கிறேன், அந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளேயே கொண்டு வந்து சிம்பிள் டீம் இயர் பாயிண்ட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற வாய்ப்பே இல்லை, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ df1 வேல்யூ தான், df2 வேல்யூ தான். நான் இப்போ இதை மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா இப்போ எங்கிட்ட எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க. 1 2 3 3 ரோ இருக்கு. டீம் இயர் பாயிண்ட்ஸ் 3 ரோ இருக்கு, இங்கேயும் 3 ரோ இருக்கு. நான் இதில் ஒரு ரோ மட்டும் மெர்ஜ் பண்ண போகிறேன். இப்போ எங்கிட்ட ஒரு 10,000 ரோ இருக்குன்னா அதில் எனக்கு ஒரு ரோ மட்டும் மெர்ஜ் பண்ணி அந்த வேல்யூஸ் வேணும்ப்பா அந்த மாதிரிங்கிறப்ப நம்ம ரோ மட்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்க. நியூ df அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். pd.merge அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி df1, df2 இதுதான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஆன் விச் பேசிஸ்? ஆன் டீம் பேசிஸ். எனக்கு டீம் பொறுத்து நான் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணணும்னா ஓகே கொடுத்துட்டு ஆன் டீம் சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணால் பாருங்க எனக்கு 2 வேல்யூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த வென் டயக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை ஆயிருக்கு. இது வந்து df1, இது வந்து df2. சரியா? ஸோ நீங்கள் மெர்ஜ் கொடுக்குறப்ப ரெண்டுத்துலையும் என்ன காமன் வேல்யூஸ் இருக்குமோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுலேயும் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது, இதுலேயும் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது. ஸோ அதனால அவுட்புட்லேயும் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது. ஸோ இதுதான் லாஜிக்குங்க. மெர்ஜ் யூஸ் பண்ணி ரெண்டுத்தோட காமன் வேல்யூஸும் எடுத்துக்கலாம். இன்னர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுவும் சேம் கான்செப்ட், சேம் அவுட்புட் தான் வரும். ஸோ லெஃப்ட் ஜாயின், இப்போ ஒவ்வொரு டேட்டா ஃப்ரேம் எடுத்துட்டாலும் அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூஸ் ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ் அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ நான் இப்போ லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணா நீங்கள் பாருங்க இப்போ இது எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகும்னா அகைன் வென் டயக்ராம் போங்க. 1 and 2 டேட்டா ஃப்ரேம் 1 டேட்டா ஃப்ரேம் 2. ஸோ லெஃப்ட் ஜாயின் கொடுக்குறப்ப இந்த சைடு இருக்க வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கும், ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ் வந்து இருக்காது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ சேம் கான்செப்ட் pd.merge df1 df2 on based on team howன்னு கொடுத்தா லெஃப்ட். ஸோ இங்கே பாருங்க டீம் இயர் பாயிண்ட்ஸ்னு சொல்லி வந்துருச்சா? சாரி, ஸோ டீம் இயர் பாயிண்ட்னு சொல்லி இதுதான் நார்மலாக இருக்க டேட்டா ஃப்ரேம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஆங்கிளில் தான் இருக்கும். இங்கே பாருங்க. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து டேட்டா ஃப்ரேம் 1 டீம் இயர் பாயிண்ட்ஸ் 0 1 2 3 4 ரைட்டா? ரைட் சைடில் பாருங்க டீம் வந்து காமனாக இருக்கிற ரெண்டுத்துலையும். ஸோ அதனால இயர் y பாருங்க எக்ஸ் ஆட் ஆயிருக்கு, ஒய்னு ஆட் ஆயிருக்கு. அகைன் இங்கே எக்ஸ்ன்னு இருக்கு, இங்கே ஒய் இருக்கு. ஸோ இது எக்ஸ், இது ரெண்டுமே எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ எடுத்துக்கிச்சு. லெஃப்ட் சைடில் இருக்க டேட்டா ஃப்ரேம் மட்டும் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். நம்ம ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறப்ப ரைட் சைடில் இருக்கிற இந்த காமன் ரோஸ் எடுத்துக்கிட்டு இயர் ஒய் அது இல்லாத இடத்துலாம் என்ன சொல்லி டிஸ்பிளே பண்ணிட்டோம், அதில் எந்த வேல்யூஸ் இல்லை. ஸோ இது ரெண்டு மட்டும் காமனாக இருக்குது, அதனால இதில் மட்டும் வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். இதுதான் லெஃப்ட் ஜாயின். இதே கான்செப்ட் தான் ரைட் ஜாயின். ரைட் ஜாயின் வரப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்பேஸ் விட்டுரும், இந்த ரைட்டில் இருக்க வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஒரு நிமிஷம் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்க ரைட் ஜாயினில் வந்து இதே கான்செப்ட் தான் அப்ளை ஆயிருக்கு. நான் ரைட்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ டீம் இயர் பாயிண்ட்ஸ்னு சொல்லி சேம் தான் மேலே அதே தான் வந்திருக்கு. இப்போ இங்கே தான் ரெண்டாக பிரியுது, இயர் பாயிண்ட்ஸ் ஒய்ன்னு சொல்லி ரெண்டாக பிரியுது. பிரியிறப்ப df2ல என்ன வேல்யூஸ் இருக்குன்னா ஆஃப்ரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, கென்யா, இது எல்லாமே டேட்டா ஃப்ரேம் 2ல இருக்கிறது பாருங்க. அது முன்னாடி வந்திருக்கா? ஸோ இயர் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து காமன் தான். எதெல்லாம் இயர் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா df2ல இருக்க இயர்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் தான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அதை இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவோட வேல்யூ இயர் அண்ட் பாயிண்ட் df1ல எதுவுமே இல்லை, அதனால NAN. அதே மாதிரி நியூசிலாந்து, கென்யாவுக்கும் எந்த வேல்யூஸும் இல்லை, அதனால NAN. ஸோ இதுதான் ரைட் சைட்லேருந்து மெர்ஜ் பண்ணுற கான்செப்ட். நம்ம மெர்ஜிங் பேஸ்ட் ஆன் டீம் பார்த்துட்டோம், இன்னர்னு பார்க்கல, லெஃப்ட் பார்த்துட்டோம், ரைட் பார்த்துட்டோம். இப்போ அவுட்டர் பார்க்க போகிறோம். அவுட்டர் அப்படின்னா இப்போ எங்கிட்ட ரெண்டு இருங்க, நான் உங்களுக்கு வென் டயக்ராம் மாதிரி போட்டு காமிக்கிறேன். இது ஒன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு, ரெண்டு இருக்கு. ஸோ அவுட்டர்னு வரப்ப இது ஃபுல்லாகவே எடுத்துக்கும். இப்போ இந்த வேல்யூஸ் இதில் இருக்க வேல்யூஸ் இதில் அகைன் ரிப்பீட் ஆகிருந்தா அதை வந்து எடுத்துக்காது.
காமனாக மொத்தமாக இருக்கிற வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நான் ரன் பண்ணால் இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், ஜப்பான், சைனா, ஆஃப்ரிக்கா. ஸோ இந்தியா இருக்குது, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து டேட்டா ஃப்ரேம் 1ல இருக்குது, டேட்டா ஃப்ரேம் 2ல இருக்குது. பாருங்க, டேட்டா ஃப்ரேம் 2ல 3 தான் பிரிண்ட் ஆயிருக்கு, அது 2 பிரிண்ட் ஆகலை, ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் டேக்கன். ஸோ இதுதான் அவுட்டரோட பர்பஸ். ஸோ இன்னர்னா நான் முன்னாடி பேஸ்ட் ஆன் டீம் சொன்னேன் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கே. நீங்கள் இன்னர்னு கொடுக்குறப்ப இந்த வென் டயக்ராமில் சென்டர் பார்ட்டில் ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணும். இன்னர் சொல்லி கொடுத்தா இது ஒன்லி இந்த வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகி வரும். என்னன்னு கொடுத்தா இது மட்டும் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேவா? டேட்டா மேனிபுலேஷனில் அவ்வளோதான். எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வேணும்னா நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பாருங்கள், எங்கிட்ட வந்து ஆல் கண்ட்ரீஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது, CSV ஃபைல். ஸோ அதில் உள்ள இதை நான் ரீட் பண்ண போகிறேன். ரீட்னா இந்த நான் பை சார்ட் போட போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட டேட்டா மேனிபுலேஷன் நீங்கள் பார்த்துருக்கோம். அதனால் ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ SD டாட் அப்படின்னா சார்ட்டட் டேட்டா ஈக்குவல் டு இப்போ RDயில் வந்து நான் ஜிடிபி கண்ட்ரி ஆல் கண்ட்ரீஸில் எனக்கு இப்போ 215 ரோஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு 12 காலம்ஸ் இருக்குது. அதில் ஜிடிபி மற்றும் கண்ட்ரி அப்படிங்கிறது 2 காலமோட நேம். ஸோ எனக்கு ஜிடிபி கண்ட்ரி மட்டும் வச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு பை சார்ட் வேணும். அதனால நான் டேட்டாலேருந்து ஜிடிபி கண்ட்ரி மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு தான் இந்த லைனோட மீனிங். அடுத்த லைன் என்னென்னா, சார்ட்டட் டேட்டாங்கிற வேரியபிளில் இங்கே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா ஜிடிபி கண்ட்ரி, அதை நான் சார்ட் பண்ண போகிறேன். சார்ட் வேல்யூஸ் பை ஜிடிபி பொறுத்து அந்த வேல்யூஸை சார்ட் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்லையானா இல்லை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே ரேஞ்ச் எடுக்கணும் இல்லையா, அதனால செலக்ட் சார்ட்டட் டேட்டா இதில் சார்ட் பண்ணியாச்சு, மொத்தமாக சார்ட் பண்ணியாச்சு. அதில் 0லேருந்து 10 ரோ வழி மட்டும் எனக்கு இருந்தால் போதும். 0 to 10 சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ பை சார்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் லேபிள் கொடுக்கணும், ஆட்டோ பிசிடி எது கொடுத்துருக்கேன், இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு காமிக்குது இல்லையா, இது கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பை சார்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Thank you. Bye-bye. Please don't forget to subscribe to our YouTube channel. Bye-bye.